பரமாத்மா. விதுரா, அதோ கிருஷ்ணன். அடடே, என்ன அவசரம் துரியோதனா உனக்கு? நானே உன்னிடம் தேடி வரும்போது அதற்குள் நீ வந்து ஏன் காலில் விழ வேண்டும்? என்ன இருந்தாலும் உன் பண்பும் என் மீதுள்ள அன்பும் அளவிடக்கூடியதா என்ன? வாசுதேவா, வருக வருக. சபையின் சார்பாக என் வணக்கம் ஏற்க. எல்லோருக்கும் வணக்கம். மாமா, நலமா? நலம்தான். ஓ, சகுனி மாமா, சௌக்கியமா? எனக்கும் உனக்கும் நலக்குறைவு ஏது கிருஷ்ணா? பாம்பின் கால் பாம்பறியும். பலே மைத்துனா, மைத்துனராக வராமல் தூதராக வந்தீரே, என்ன தூது? சமாதான தூது. இங்கு சண்டை நடக்கிறதா என்ன? யார்? ஓ, கர்ணனா? பாவம், ஏதும் அறியாதவன். ஆனால் நீ நல்லவன். இப்போது சண்டை நடக்கவில்லை, இனியும் நடக்காமல் இருக்கத்தான் நான் தூது வந்தேன். அப்படியா கிருஷ்ணா? ஒரு சிறு சந்தேகம். சண்டையிட விரும்புவது யார்? பாண்டவர்கள் சண்டையிட விரும்ப மாட்டார்கள். அர்ஜுனன் இருக்கும் போதுமா? அவன் அண்ணன் பீமனும் இருக்கிறான். என்றாலும் தலைவன் ஒரு தருமன். அங்கு தலையிருக்க வால் ஆடாது. உணர வேண்டிய அறிவுரை. சித்தப்பா, உடன் பிறந்த வியாதினி. துரியோதனா, இரு. கண்ணா, நாடி வந்த நோக்கத்தை இங்கு கூடியுள்ள சபை முன் கூறு. பாண்டவர்களுக்கு தண்டனை 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு அஞ்ஞாதவாசம். அது வெற்றியாக முடிந்தது. இதை சபை அறியும் அல்லவா? அதனால் ஒன்றுமில்லை, சேர வேண்டுவதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. என்ன வேண்டும்? பாதி ராஜ்யம். யார் கொடுக்க வேண்டும்? கௌரவர்கள். ஏன் கொடுக்க வேண்டும்? பாகத்திற்குரிய பங்காளிகள். பங்காளியாவது பாகமாவது எங்கிருக்கிறது உரிமை? ஏன் இல்லை? தருமன் சூதாடினான். சூழ்ச்சிக்காரன் அழைத்தான், ஆடினான். மதியிருந்தால் மறுத்திருக்க வேண்டும். விதி அதுவல்ல. அறைகூவலை மதிப்பதுதான் அரசருக்கு அழகு. மதித்தான், ஆடினான். அரசை இழந்தான். பிறகு அடிமையும் ஆனான். அதோடு நின்றானா? மனைவியை பணைய வைத்தான். பதிவுள்ளவன் செய்வானா? ஓஹோ, நோக வைக்கும் கேள்வி. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி. கர்ணா, வேண்டாம். ஏன்? தலை சாய்கிறதா? கர்ணா, கண்ணா, மனைவியை பணைய வைப்பதா? பிறவிக்கு மானம் வேண்டாமா? அதை இழந்தவன் வாழ வேண்டுமா? அந்த வாழ்வுக்கு சொத்ததற்கு, சுகமதற்கு, அதற்கு தூது ஏன், துணையே? கர்ணா, உன் பேச்சு அதிகம். ஆனால் வீண் பேச்சல். நிறுத்து. நடந்ததை மற, சத்தியத்தை நினை, தத்துவத்தை அறி. தத்துவம்? இதென்ன புது வித்தை? வித்தை அல்ல, உண்மை இது. தோல்வி மனிதனுக்கு வெறி மூட்டும். வெறியில் மதி மாறும். எதிரி அது சமயம் இடம் கண்டு இடிப்பான். வெறி மேலும் வீங்கும். நெறிகட்டு அறம் விட்டு தடம் மாறி படுகுழியில் வீழ்வான். இல்லை, எதிரி வீழ வைப்பான். இந்த அநீதியில் கைதேர்ந்தவன் சகுனி. விதி விட்டு விலகி சதி செய்ததை மறக்காதே, இன்று நீதி செய்யவும் மறுக்காதே. ஆஹா, உத்தமன் கூறும் சத்திய சொல் அத்தனையும் இதற்கு மேலும் வரட்டு வாதமும் முரட்டு பிடிவாதமும் நேர்மையாக. அண்ணா திருதராஷ்டிரரும் அறிவு நிலை பெரியோரும் தர்மம் கூற வேண்டும். சித்தப்பா, அரசுக்குரியவன் நான். என் உடமைக்கு இடையே வர யாருக்கு உண்டு உரிமை? பாண்டவருக்கு சேர வேண்டுவது பாதி பங்கு. இது நீதி. இதுவே என் முடிவு. நாம் இறந்த பிறகு அது ஐவருக்கும் ஆளுக்கொன்றாக 5 ஊரையாவது கொடு. 5 ஊரா? 5 வீடு கூட கிடையாது. ஊசி முனை இடம் கூட கிட்டாது. எழுந்து நட. துரியோதனா, முழுவாயை. துரியோதனா,
மன்னிக்க வேண்டும் தாத்தா, மன்னிக்க வேண்டும். நான் மாற மாட்டேன். துரியோதனா, அப்படி சொல்வது தவறு அல்ல, அதுவே சரி. பரந்தாமனின் வேண்டுகோளோ மிகச்சிறிது. உணர்ந்து பார். குருதேவா, குருதேவா, அளவை பொறுத்ததல்ல, உரிமையை பொறுத்தது விஷயம். மகனே, அப்பா, அடக்கம் இல்லாமல் நல்லதை அழித்து விடும். அறிந்து முடிவுக்கு வா. நான் சொன்னதே முடிவு. அப்படியா? அதன் விளைவு என்ன ஆகும்? ஏதாகட்டும், தயார் நான். போர்தான் முடிவாக இருக்கும். அது உனக்கு இஷ்டமா? என் இஷ்டமே அதுதான். அப்போதுதான் அவர்கள் அழிவார்கள். இப்போதே எப்படி முடிவு கூறுவது? யாராலும் முடியாது. இந்த சிரிப்பு எமது முடிவை குறிப்பதா? உனக்கு புரியும், எனக்கு என்ன தெரியும்? நான் வரட்டுமா? பசியாரி போகலாமே. உன் தம்பி விதுரர் குடிசையில் உண்டது இன்னும் குறையவில்லை. பக்தியோடு பரிமாறிய உணவல்லவா? ஐயோ பாவம், என் மீதுள்ள வெறுப்பை அவர் மீது காட்டிவிடாதே. அவர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? பாண்டவர்களுக்கு, உனக்கு. நான் நல்லவருக்கு நல்லவனடா. காட்டிக் கொடுப்பது உமது தொழில். அது உமது குற்றம் அல்ல, பிறவி குணம். சிறுவா, மிரட்டாதி. எம்மோடு இருந்தும் எதிரியின் தூதனாக வந்தவருக்கு விருந்து வைத்தீர், எம்மை கட்டவன் என்று. ஒன்றாக பிறந்த சித்தப்பன் என்றால் இந்த புத்தி வருமா? தாத்தாவின் தாசி வைத்து பிள்ளை நீ. உமக்கு பிறவி புத்தி போய்விடுமா? என்ன சொன்னார்? என் இதயத்தை இந்தியால் குலைத்திருந்தால் கூட பொறுத்திருப்பேன். என்னை பெற்றவளை இழிவாக பேசினாய். ஐயோ, அம்மா, நான் என்ன செய்வேன்? அதை கேட்டு உன் மீது இறக்கத்தோடு இருக்கிறேன். என்ன செய்ய? துரியோதனா, நீ பேசுவதெல்லாம் தவறு. அவர் வில் உலகை அழிக்கும். பரந்தாமா, நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்தினேன். என் வில் உலகை அழிக்கும். அது இந்த மூர்க்கனுக்கு உதவக்கூடாது. உலகில் வீரத்திற்கு உயர்வாக இருந்த ஒரே தனுஷ் விஷ்ணுவின் கையாயுதம். அது முறிந்தது. நல்ல வீரமும் இருண்டது. துரியோதனா, இது சமயமா உனக்கு இப்பெரு நஷ்டம் வர வேண்டும்? என் உயிர் நண்பன் கர்ணன் எனக்கு உண்டு. அவனிலும் உயர்ந்தவராயும். அவசரப்படாது. கர்ணன் வீரத்தை நான் கண்டதில்லை, கேட்டதும். ஆனால் இதுவரை எத்தனையோ களம் கண்டவர் பீஷ்மர் தான். யுத்தத்தழும்பேறிய தாத்தா. அவர் துணை இருப்பதுதான் உனக்கு ஒரு பெரும் ஆறுதல். கர்ணா, நீ கோபப்படாதே. உன்னை நான் குறைத்து விட்டதால். சரி, நான் புறப்பட வேண்டியதுதானே? மறு யோசனை செய்தாவது எனக்கு வேறு நல்ல பதில் தர முடியுமா? தந்திருப்பதே நல்ல பதில் தான். அப்போது அடுத்த சந்திப்பு எங்கே? போர் பூமியில். கிருஷ்ணா, என் மக்களுக்கு 5 கிராமங்களை கூடவா கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். இது என்ன நியாயம்? நான் என்ன செய்யட்டும் அத்தை? நீதியை சொன்னேன், தர்மத்தை சொன்னேன். ஆனால் ஊசி முனை இடமும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். சரி, இனிமேல் என்ன முடிவு? உன் மக்கள், உன் சொத்து. முடிவு செய்ய வேண்டியது நீ. கிருஷ்ணா, நீ திருடன். என்னை சோதிக்கிறாய். ஆத்திரம் வந்தால் எல்லோரும் என்னை திட்டிவிட வேண்டும், அவ்வளவுதானே? அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்து 5 வீர மக்களையும் பெற்றேன். அதன் பலன் வயிற்று சோற்றுக்கு பிறர் வீட்டில் வாழ்கிறேன். இதுதான் எல்லோருக்கும் சந்தோஷம் என்றால் சாகும் வரை இப்படியே இருந்து விடுகிறேன். சண்டையை தடுக்கும் பொருட்டு நீ குடிசையிலும் வாழ சம்மதிப்பாய் என்று நினைத்தேன். ஆனால் ஆசை யாரை விட்டது? அத்தை, அத்தை, வேண்டாம் வேண்டாம். அது ராஜவழி. அதை பார்க்கவே எனக்கு பயம். உலகத்தை அழிப்பதும் உனக்கு ஒரு விளையாட்டாயிற்று. என் துன்பத்தை கண்டு எப்படி இறக்கம் வந்துவிடும்? என் பிறவி குணம் அது. இறக்கும் போதும் சிரிப்பை விரும்புகிறவன் நான். சரி, விளையாட்டை விடு. அத்தை, யுத்தம் நிச்சயம், வெற்றியும் நிச்சயம். யாருக்கு? துரியோதனனுக்கு. என்ன அவசரம் அத்தை உனக்கு? துரியோதனனுக்கு அல்ல என்றுதானே சொல்ல வந்தேன். கண்ணா, துன்பம் ஏற்கனவே என் உள்ளத்தை அரித்து விட்டது. இனியும் விஷமமாக எதையாவது பேசியோ செய்தோ என்னை உயிரோடு கொன்று விடாது. இப்போது வெற்றியெல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. மீண்டும் விளையாட்டா கிருஷ்ணா? இல்லை அத்தை, இனி எல்லாமே விஷயம்தான். முதலில் இப்போது நீ ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அத்தை, சிறு
வயதில் உனக்கு ஒரு மகன் பிறந்து அதை நீ ஆற்றிலே எரிந்து விட்டது உண்மையா? கண்ணா, உன் தகப்பனுக்கும் இது தெரியாது. உனக்கு எப்படி தெரிந்தது? என் தோழி ஒருத்திக்குத்தான் தெரியும். அவளும் இறந்து விட்டாளே. பாவ காரியங்கள் என்றும் மறைந்து விடாது அத்தை. அது எப்படியோ வெளிவந்துவிடும். கண்ணா, என்னை மன்னித்து விடு. அத்தை, உலகம் அறிந்தவன் நீ. நான் செய்த அந்த அநீதிக்காக இதுவரை பட்ட துன்பம் போதும். அப்பா, என்னை காப்பாற்று. அத்தை, உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். என்ன? என் மகன் உயிரோடு இருக்கிறானா? யார்? கிருஷ்ணா, சொல்லு சீக்கிரம். உன் மகன்தான் உன் எதிரி. அர்ஜுனனை அழிக்க பிறந்ததாக முழக்கமிடுகிறானே, அவன்தான் அவன், கர்ணன். கர்ணன் என் மகனா? ஐயோ, ஒரே உதிரத்தில் உதித்த புழு ஒன்றை ஒன்று அழிக்க உறுதியா? கண்ணா, உன் திருவிளையாட்டு என்ன கொடுமையப்பா. அதை விட அத்தை, உடனே நீ புறப்பட்டு கர்ணனிடம் போ. நானும் அதைத்தான் நினைத்தேன். அவனை நம்முடன் அழைத்து வந்து விட்டால் எதிரிகள் குற்றம் தானே அடக்கிவிடும். ஆக ஆக அழகான யோசனை அத்தை. அப்படியே பலமாக முயற்சி செய். அத்தை, அது முடியாவிட்டால் அதன் பிறகாவது என் யோசனைப்படி செய். சரி, என் யோசனை நடக்காது. உன் யோசனையை சொல். நீ வராவிட்டால் போகிறது 2 வரமாவது கொடு என்று கேள். வரமா? ஆமா. என்ன வரம்? அது ரகசியம். அர்ஜுனனை கொன்று விடுவதாக அவன் துரியோதனனிடம் சொல்லி இருக்கிறான். அர்ஜுனனை அழிக்க வல்லது கர்ணனிடம் உள்ள நாகாஸ்திரம் ஒன்றுதான். அதை ஒரு முறைக்கு மேல் விடக்கூடாதென ஒரு வரத்தை கேட்டுவிடும். அது முதல் தடவையே அர்ஜுனனை கொன்று விடாதா? ஆமாம், கொன்றுவிடும். என்ன அத்தை, நான் தான் கூடவே இருக்க போகிறேனே. எதையாவது செய்து சமாளிக்க பார்க்கிறேன். அதற்குள் நீ பயப்பட்டு விடாது. சரி, 2வது வரம். அர்ஜுனனை தவிர மற்ற 4வரையும் கொல்வதில்லை என்ற உறுதிமொழியை கேள். கிருஷ்ணா, இதனால் எல்லாம் கர்ணன் உயிருக்கு ஏதும் ஆபத்து வராது. அதை எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை அவனுக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். முதல் மகன், அவனை மட்டும் இழக்க எனக்கு எப்படி மனம் வரும்? இருந்தாலும் உனக்கு ஆசை அதிகம் அத்தை. மற்றவர்கள் எல்லாம் அழிய வேண்டும், உன் மக்கள் மட்டும் எல்லோரும் அப்படியே இருக்க வேண்டும். அதுதானே? மனித பிறவி எப்போ மாயை விடுமா? அத்தை, அத்தை, நீ ஒரு உண்மையை உணர வேண்டும். வல்லவனாக ஒருவன் பிறக்கலாம், ஆனால் வளர்ப்பால் தான் அவன் நல்லவனாகவும் ஆக முடியும். பழிக்கு பயந்து கர்ணனை நீ இழந்து விட்டாய். அவனும் தீயவரோடு சேர்ந்து விட்டான். தீமைகளை ஒழிக்க புறப்படும் போது ஒருவனை மட்டும் ஒதுக்கிவிடு என்று கேட்பது சரியா? கிருஷ்ணா, தர்மம் தெரிந்த உன்னிடம் நான் வாதிக்க முடியுமா? இருந்தாலும் பெற்ற வயிறு கேட்கிறதா? நான் என்ன செய்யட்டும்? அத்தை, ஊரறிய உன்னோடு வாழாத மகன் கை தவறிப் போன எப்படியோ தப்பி பிழைத்து வந்து சேர்ந்தால் சேரட்டும். அப்படி மனத்தை தேற்றிப் என்னை போல் ஒரு பாவி கர்ணன் தாயாக பெற்றதற்கு அவனுக்கு என்னென்ன அவமானமோ அவதியோ யார் கட்டார்கள்? அத்தை, அத்தை, புறப்படு. தம்பியா, வா வா, இப்படி உட்கார். அடடே, உனக்கு 100 வயது. நீ நல்லவன் என்று இப்போதுதான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதில் என்ன சந்தேகம்? சகாதேவா, உன்னோடு தனிமையில் சிறிது பேச வேண்டும். பாருங்க. தங்கள் உத்தரவு என்னவோ? தம்பி, நீயோ சகல சாஸ்திர விற்பனர். எனக்கு நீ சில யோசனைகள் சொல்ல வேண்டுமே. ஆகட்டும், தெரிந்ததை மறைக்க மாட்டேன்.
யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் களப்பலி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவசியம் கொடுக்க வேண்டும். நல்ல நாள் பார்த்து கொடுப்பது தானே நல்லது. அதில் என்ன சந்தேகம்? அதை பொறுத்துத்தான் வெற்றி தோல்வியே அமையும். எந்த நாளில் களபலி கொடுத்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த நாளை தம்பி நீதான் குறித்து கொடுக்க வேண்டும். இதோ பார்த்து சொல்லுகிறேன். அமாவாசை என்று பலி கொடுத்து சண்டையை துவக்கினால் தங்களுக்கு வெற்றி நிச்சயம். இது நிச்சயம் தான். சாஸ்திரம் பொய்யாக. நான் வருகிறேன். முறைப்பா போ. ஏனப்பா சகாதேவா, அண்ணன் என்ன சொல்லி போகிறான்? சமாதானம் தானே? சமாதானமா? அவர் ஜாதகத்திலே அது கிடையாது. சரி, வேறு என்ன ரகசியம் பேச வந்தான்? ரகசியம் ஒன்றும் இல்லை. களபலி கொடுக்க நல்ல நாள் குறித்து தர சொன்னார். எதிரியிடம் வந்தா இதை கேட்பது மடையன். பீமா, இவன் முடியாது என்று சொல்லி இருப்பான். அதனால் தான் அப்படி முறைப்பாக போகிறான். இல்லையே, அவர் கேட்டபடி நான் நாள் குறித்து சொல்லிவிட்டேனே. நீ மடையன். அண்ணா, சாஸ்திர தர்மம் நான் எப்படி மாறுபட்டு நடக்க முடியும்? சரி, நீ குறித்து சொன்ன நாள் எது? அமாவாசை என்று பலி கொடுக்க சொன்னேன். பாழாக போனது போ. தர்மா, இனி சண்டை போட்டா முடிவு தெரிய வேண்டும். அந்த நாளில் பலி கொடுத்தால் துரியோதனனுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் மறுபடியும் கௌரவமாக வனவாசத்திற்கு புறப்பட்டு விடுங்கள். அண்ணா, இது என்ன அநியாயம்? தாங்கள் தான் இதற்கு ஏதாவது மாற்று செய்து எங்களை காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் என் விதி இன்றோடு முடிந்தது என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அம்மா, எல்லோருடைய முட்டாள்தனத்திற்கும் ஈடு கொடுக்க நான் ஒருவன் கிடைத்து விட்டேன் உங்களுக்கு. சரி, மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்கிறேன். ஏதாவது தோன்றினால் உங்கள் அதிர்ஷ்டம். விஷ்ணும் சஜவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே மானசம் வாசகம் பாபம். என்னங்க இது அநியாயம் அதிசயமாக இருக்கிறது. கிருஷ்ண பகவான் இன்றே தர்ப்பணம் கொடுக்கின்றாரு. கிருஷ்ண செய்வது தப்பாகவா இருக்கும்? நமது கணிதத்திலே நாளை என்றிருப்பதுதான் தப்பாக இருக்கும். நீர் சொல்லுவதுதான் சரி. அப்படி என்றால் நாமும் இன்றே தர்ப்பணம் செய்து விட்டால் என்ன? செய்து விடுவோமே. நீரே எனக்கு செய்து வைத்து விடும். நீர் தான் நேற்று செய்து வையுமே. இந்த ஜபம் எல்லாம் வேண்டாம். காணும் மந்திரத்தை மறந்து விட்டேன் என்று சொல்லும். அது வேண்டாம். அதற்கு போனமே யார பார்த்துக்க அப்படி சொன்ன? நானா மந்திரத்தை மறந்துட்டேன். சுக்ராம்பரம் விஷ்ணும் சைவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சூரிய பகவானே, நாளைதானே நாம் ஒன்றாக கூடும் நாள். அன்றுதானே அமாவாசை திதி ஆரம்பம். ஆமா, அப்படி இருக்க கிருஷ்ண பரமாத்மா இன்றே தர்ப்பணம் செய்கிறாரே, இது என்ன புது குழப்பம்? எனக்கும் அதுதான் புரியவில்லை. அவரை பார்த்து மற்றவர்களும் தவறு செய்து விடப் போகிறார்கள். பூலோகம் சென்று அவர் செய்வதை தடுக்கலாம். புறப்படும். கிருஷ்ணா, சூரியதேவா, சந்திரதேவா, தாங்களா? இது என்ன அநியாயம்? தர்ப்பணம் செய்வதை நிறுத்துங்கள். ஏன்? இந்த சதுர்தசி அல்லவா? நாளைதானே அமாவாசை. தவறு தவறு, இன்றுதான் அமாவாசை. கிருஷ்ணா, சகலமும் அறிந்த தாங்கள் இப்படி சொல்வதும் செய்வதும் அநீதி அல்லவா? அநீதியா? அது எப்படி? விவரமாக சொல்லுங்கள். சந்திரனாகிய நானும் சூரியனாகிய இவரும் நாளைதானே நேருக்கு நேர் சேர்ந்து சந்திக்கும் நாள். அன்றுதானே பூவுலகின் என் ஒளி விழாதிருக்கும் நாள். அதுதானே அமாவாசை தினமும். நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை. ஆமா, அதை நான் மறுக்கவில்லையே. இதோ இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்து விடவில்லையா? அதனால் இன்றுதான் அமாவாசை. திருதிருவென விழித்தால் அமாவாசை மாறிவிடுமா? எல்லோரும் தர்ப்பணம் செய்யுங்கள். அமாவாசை பரவிடம் பிதரம் கோபம் தர்ப்பயாமி பிதாமகம் கோபம் தர்ப்பயாமி மாதம் கோபம் தர்ப்பயாமி பிதாமகம் கோபம் தர்ப்பயாமி பிதாமகம் கோபம் தர்ப்பயாமி.
என்ன மாமா? பாண்டவர்கள் இன்றே களப்பிலி கொடுத்து விட்டதாக ஒற்றன் வந்து சொல்லுகிறானே. அமாவாசை இன்றா நாளையா? நாளைதான் மாமா அமாவாசை. சாஸ்திர வல்லுநன் சகாதேவன் வைத்த நாளிலே தப்பு இருக்குமா? பாண்டவர்களுக்கு புத்தி கெட்டு போய்விட்டது. இல்லாவிட்டால் இன்று பலி கொடுப்பார்களா? நாளைதான் அமாவாசை. நாளைக்குத்தான் பலி கொடுக்க வேண்டும். நாளைதான் நல்ல நாள். பாண்டவர்கள் கெட்ட காலத்திற்கு அவர்கள் புத்தியும் கெட்டு வருவதை பார். எப்படியோ யுத்தத்திற்கு தாம்பூலம் வாங்கி ஆகிவிட்டது. அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்க வேண்டாமா? யுத்த சாஸ்திர முறைப்படி இப்போது முதலில் தளபதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். மகாவீரன் கர்ணன் தான் தளபதி. துரியோதனா, அவசரப்படாதே. மகாவீரன் என்ற தகுதி மட்டும் அந்த பதவிக்கு போதாது. வயது வேண்டுமா? சந்தேகம் என்ன? வயதானவர்களிடம் வில்லை கொடுத்தால் ஊன்றிக் கொண்டுதான் நடப்பார்கள். அதை உயர்த்தி பிடிக்க என் போன்ற இளம் காளையர்கள் தான் தேவை. வெறும் அகந்தை உன் வார்த்தை. தாத்தா, கோபப்பட வேண்டாம். கர்ணன் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லை, திறந்தபடியில் பானங்களை பறக்க விடுவது ஒரு வான வேடிக்கை. அதில் வீரம் இல்லை, வெறும் கூச்சல். அது ஓயட்டும். வீரம் இருந்தால் எழுந்து என் எதிர் வரட்டும். கர்ணா, மார் தட்டுவது வெறுப்பை வளர்ப்பதா? அமர்ந்து விடு. என் பேச்சு கேளுங்கள். கர்ணனை விட எத்தனையோ களம் கண்டு யுத்தத்தீரம் அறிந்தவர் பீஷ்மர். இதை எண்ணுங்கள். இதுதான் சரி. தனிமையில் யானை பெரும் பலம் கொண்டதாயினும் மிருகவரி கொண்ட காட்டை கட்டியாள ராஜகுணம் கொண்ட சிம்மமே சிறப்பான பாடம் உள்ளது. அதலின் யானையையும் அடக்கியாளும் சத்திரிய சிம்மம் ஒன்றுதான் களத்தை கட்டியாளத்தக்கது. அதே போன்றவர் தனிநிகர் கொண்ட வீர பிரம்மச்சரிய பீஷ்மர் ஒருவரே ஆவர். ஆனை தளபதிக்கு ஒருவர் பிறப்பால் உயர்ந்தவர். அவரே நம் தலைவர். பிறப்பறியாது எங்கோ இடையில் முளைத்த புல்லுருவிகள் எவருமே எதிர்கொள்வார். இது என் எண்ணம். நண்பா, எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரே ஈனத்தை சாபத்தை சொல்லி சபையை சமயத்தில் சந்தேகப்படுத்துகிறார் ஒரு சந்தர்ப்பக்காரன். தாயின் பழியை மகன் சுமக்கிறேன். என் பாவம் இது. என் செய்வேன். அம்மா, கர்ணா, மாவீரன் நீ. எதற்கும் கலங்காதி. என் நலவே உன் குறிக்கோள். எதையும் பொறு. உயரும் உன் பெருமை. துரியோதனா, பிதாமகர் பீஷ்மரே தளபதியாவார். நம் குலத்தந்தையை கௌரவிப்பது நமக்கு பெருமை. அப்படியாகட்டும். தாத்தா பீஷ்மரே தளபதி. இதோ வீரவாள். நன்றி, மிக நன்றி. சேனை தலைவரே, இப்போதே 4 வகை சேனை தலைவர்களையும் தேர்ந்தெடுத்து நியமித்து விடலாம் அல்லவா? ஆம், இப்பொழுதே நியமித்து விடுகிறேன். மகாஜனங்களே, எந்தவித உதவியுமின்றி தனித்து நின்று போராடும் திறம் பெற்ற பெரும் வீரனே அதிரதனாக கொள்ளப்படுவார். அதன்படி பீஷ்மராகிய நான், துரோணாச்சாரியார், அவர் மகன் மாவீரன் அஸ்வத்தாமன் ஆகிய நாங்கள் மூவருமே அதிரதர்களாகின்றோம். அடுத்து சல்லியன், வகதத்தன், பூரிஸ்ரவஸ் ஆகிய 3 பெரும் வீரர்களையும் ஒரு தேர் உதவி கொண்டு மட்டும் போர் புரியும் மகாரதர்களாக நியமிக்கிறேன். 100 பேர் துணை கொண்டு போர் புரியும் சமரதர்களாக கிருதவர்மன், கிருதலோச்சனன், கனகன் ஆகிய 3வரையும் நியமி. படைப்பகுதியில் பெரும் கூற்றத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் அர்த்தரதனாக கர்ணனை நியமிக்கிறேன். அர்த்தரதனானார் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று போர் புரியும் கோழைகளில் ஒருவனானான். பீஷ்மரே, மற்ற நெஞ்சிலே துணிவிருந்தால் நீர் நியமித்த கேவலம் இந்த அர்த்தரதனோடு அதிரதனும் தளபதியுமாக வீற்றிருக்கும் நீர் நேருக்கு நேர் நின்று போர் புரியும். சொல்லுவதை கேள். வாரி முறையிலே சொல்லு. சுயநலம் காரணமாக பழிதீர்த்துக் கொள்ள எண்ணும் நீர் தலைமைக்கு அருகதையுடையவர் தானா? சத்தியம் உணர்ந்து சொல்லும். சத்தியம் எது என்பதை உணர எனக்குத்தான் தெரியும். அது பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. நறுக்கி நாட்டாண்மை கொடுத்தால் பொதுநல வழியும் தந்தையில் நிறையும். அதுபோல் தலைவர் நீர். நறுக்கித்தான் காரியமாற்றும் திறமை உண்டு. கர்ணா, இன்று நான் உன் தலைவன். மரியாதையாக இட்டபடி செய்து பணிந்து கிட. அன்பு வலையல்ல, உன் இரும்பு வலைக்குள் நான் சிக்கிக் கொண்டேன்.
என் செய்வேன் இந்த சபைக்கு வந்து கூறுகிறேன். பீஷ்மர் தலைமையேற்று நடத்தும் இப்போரில் நான் அத்தரதனாகவோ அதிரதனாகவோ கூட நிற்கப் போவதில்லை. அவர் இல்லாத களத்தில் தான் என் வீரம் எதிரிகளை கொல்லும், புல்லர்களை வெல்லும், என் நண்பனின் வெற்றி புகழையும் ஏந்திச் செல்லும். இந்த வாழின் மீது உறுதியிட்டு கூறுகிறேன். பீஷ்மர் உயிரோடு இருக்கும் வரை நான் போர்க்களம் புகிறேன். இது சத்தியம். கண்ணா அன்பா என்ன ஆயிற்று? அவரவர்கள் பாட அவர்களுக்கு இடையில் என் பாடு இடிபாடாகிறது. இது எவருக்கேன் புரிகிறதா? நண்பன் முழக்கமா? பேசாதே. நான் 4ஆம் அவருந்து அந்த கிழக்கு சிங்கம் என்னை ஒதுக்கிய போது வாயடைத்து நின்ற நீ அவைத்தலைவனா, தாழியிடத்தக்க அரசனா? என் உயிர் உனக்கு வேண்டும், ஆனால் என் மானம் இழிவுபட வேண்டும். இப்படி ஒரு நட்பா நமக்குள்? என்ன என் விதி? என் கடமையும் நன்றியும் என்னையே அழித்துக் கொள்வதற்கு தானா பயன்பட வேண்டும்.